ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் ஹாப்பி. ஸோ இந்த வீடியோவில் பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அங்கே போயிருந்தோம். அப்புறம் ரூட் நல்லா இருக்குல்ல, ரெண்டு பக்கமும் மரங்களாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே ஏர்லி மார்னிங் வந்தால் தான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால நாங்கள் நைட் ஸ்டே ஆனமலையில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், இந்த விஸ்வம் லாட்ஜ் அப்படின்ற இடத்துல. அண்ட் தென் மார்னிங் 7 மணிக்கெலாம் கிளம்பி சேத்துமலை செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ரூட்டில் வர்றதே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. விச் மீன்ஸ் இந்த ரெண்டு சைடும் இந்த புளிய மரம், இப்போ நிறையா ரூட்டில் இதை பார்க்க முடியல, பட் ஆனால் இந்த ரூட்டில் இதை பார்க்கலாம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காலையில். இந்த ஸ்பாட்டை ஒரு 1 டே ட்ரிப் ஃப்ரம் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். இங்கே நைட் ஸ்டே பண்ணி கூட நம்ம ஏர்லி மார்னிங் ஃபாரஸ்ட்டில் ட்ரெக்கிங் அண்ட் சஃபாரி போகலாம். எல்லா ஆப்ஷனும் அவைலபிள். இங்கே ரூம் புக் பண்ணோம்னா பொள்ளாச்சி டாப் ஸ்லீப்லேயே ரூம் புக் பண்ணோம்னா வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சேத்துமடை செக் போஸ்ட். டாப் ஸ்லிப் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். இந்த இடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா 2 மாநிலங்களை இணைக்கும் இடத்துல இருக்குது. சிம்பிளாக சொல்ல போனால் தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. பல வன உயிரினங்களுக்கு இல்லமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இங்கே போனது சேத்துமடை செக் போஸ்ட்டில் 7 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே போனதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு எங்களை அலோவ் பண்ணாங்க உள்ளார. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரைவ். ஒரு 20-25 மினிட்ஸ் டைமில் செகண்ட் செக் போஸ்ட் வந்தாச்சு. இங்கே ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் அப்புறம் நீங்களும் இந்த ஏர்லி மார்னிங் டைமை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ட்ரைவ். என்னடா ஒன்றுமே தெரிலன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. 2 இடம், இது ஃபஸ்ட் இடம். இங்கேயும் சஃபாரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. பட் நம்ம போகிறது பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கேரளா அடுத்தது. இது நம்ம பார்க்கக்கூடிய 3rd செக் போஸ்ட் பரம்பிக்குளம் செக் போஸ்ட். நம்ம 4 வீலரில் வந்தனால 4 வீலருக்கு 85 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஒரு பர்சனுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, பிகாஸ் மார்னிங் டைம் இடம் நல்லா இருந்தது. அகைன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ரைவ் போனோம். அதுவும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா தான். நம்ம கார் மட்டும்தான் போயிட்டு இருந்தது அந்த டைமில். பிகாஸ் நம்ம ரொம்ப ஏர்லியாக போனனால தனியாக ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அங்கே போயிட்டு கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸில் நம்ம போக வேண்டிய அந்த ஸ்பாட் வந்துருச்சு. நம்ம இங்கே கரெக்டாக நம்ம காரை நிறுத்திடணும். இங்கே நிறுத்திட்டு இங்கேருந்து இதுக்கப்புறம் அவங்க நம்மளை வேன் சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம். பிகாஸ் இதுக்கப்புறம் போனோம்னா ஒரு 3.5-4 ஹவர்ஸ் கிட்ட டீப் சஃபாரி இருக்குது, ஃபாரஸ்ட் சஃபாரி. ஸோ அதனால நாங்கள் இங்கேயே சாப்பிட்டுட்டோம்.
மார்னிங் டைம் இட்லி சாம்பார் சட்னி ரெடியாகவே இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு போயிட்டோம். இதுதான் சஃபாரியோட ரூட் மேப். டிக்கெட் எடுத்துகிட்டு வண்டியில் உட்கார சொல்லிடுவாங்க. ஒரு டிக்கெட் பெர் பர்சனுக்கு 400 சார்ஜ் பண்ணாங்க. இதுதான் நம்ம போகக்கூடிய வேன். ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வேனு. வண்டியிலையும் உட்காந்தாச்சு. அடுத்தது என்ன, சஃபாரி ஸ்டார்ட் தான். போகிற வழியெல்லாம் ஏதாச்சும் அனிமல் ஸ்பாட்டில் பண்ணலான்னு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு போகிற அனுபவம் நல்லா இருந்தது. அதேமாரி டிரைவரும் அவருக்கு எதாவது அனிமல் தெரிஞ்சால் வண்டியை ஸ்லோ பண்ணி நம்மளுக்கு காமிச்சு தான் கூட்டிகிட்டு போவார். நாங்கள் மயில்கள், யானை, விதவிதமான பறவைகள், மான்கள், இந்த மாதிரி அழகான உயிரினங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த ட்ரிப்பில். இந்த டோட்டல் சஃபாரியில் நம்மளுக்கு மெயினாக 5 பிளேசஸ் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை காமிச்சது இந்த தூணக்கடவு டேம். இந்த டேமோட பர்பஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரலுக்கு இந்த வாட்டர்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லப்படுது. இது காமராஜர் காலத்தில் வருஷம் 1957 கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டோட அந்த டேமை முடிச்சுட்டு அடுத்தது நம்மளை கூட்டிகிட்டு போன பிளேஸ் வந்து கன்னிமரா டீக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மரம். இந்த மரத்துக்கு வயசு சுமார் 500 வருஷம். உலகிலேயே மிகப்பெரிய தேக்கு மரம் கன்னிமரா தேக்கு மரம் சொல்லப்படுறது. நீங்களே அந்த அழகை பாருங்கள். ஸோ தேர்ட் ஸ்பாட் இந்த வேலி வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த ஃபுல் ஃபாரஸ்ட் வியூ, நடுவில் இருக்க அந்த நம்ம பார்த்துட்டு வந்த தூணக்கடவு டேம், இந்த ஃபுல் வேலியோட வியூ தெரியும். அதனால் இந்த இடத்துக்கு பேர் வேலி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி தேர்ட் ஸ்டாப்பாக நம்மளுக்கு இதை காமிச்சாங்க. ஸோ இது முடித்தவொடனே ரெண்டாவது டேமான பரம்பிக்குளம் டேம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த டேமை 4வது பிளேஸாக நிறுத்தினாங்க. ஸோ இந்த டேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, நம்மளே மாரி வந்தவங்க எல்லோரும் இங்கே ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இதுதான் கடைசி ஸ்பாட். போகிற வழியில் பரம்பிக்குளம் வில்லேஜ் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு புது வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். until then bye, டாட்டா.